ஓகே, நேற்று இங்கே தான் தூங்கினேன். கிளம்பலாம். மணி இப்போ கரெக்டாக 8 மணி ஆகிடுச்சு. 8 மணிக்கு என்ன ஃபாக்லாம் போகல. ஓகே, இன்னும் ஒரு சப்தசுரங்கி 21 கிலோமீட்டர் என்னமோ தான் இருக்குது. அதுக்கு ஒரு கிராமத்துக்குள்ளே வந்திருக்கோம். ஒரு ஸ்கூல் இருக்குது. இப்படி தான் இருக்குது நம்ம போகிற ரோடு. எல்லோரும் ஏதோ வேறாலாம் எல்லோரும் நின்று நம்மளை பார்க்குறாங்க. ஆம்பளையால் பொம்பளையாலாம் ஊர்னு யாராக இப்படி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓகே, சில பேர் கேட்குறானுங்க என்ன எது அப்படின்னு. அப்புறம் சொல்லிவிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். வித்தியாசமாக இருக்குது. அப்படியே டபக்குன்னு வெறும் இதாகிடுது, பச்சை பச்சையாக ஆகிடுது பூரா. இங்கே பாரு. ஓகே, போகலாம். तमिलनाडु मालूम? गोइंग टू सप्तसुरंगी. हाँ, ओके. इधर से थोड़ी दूर है. हाँ, आप किधर से आए? तमिलनाडु. ओके, बाय. ஓகே, ஏதோ மருந்து அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த உழுதுகிட்டு இருக்காங்க. எதாவது சொல்லுது அந்த அம்மா, ஒன்றும் புரியலை எனக்கு. ஓகே, நம்ம இது வழி தான் போகலாம். ஓகே, அப்படியே போகணும். இங்கேருந்து சுற்றி அதுக்கு நம்ம ஷார்ட்கட்டில் இப்படியே இந்த சைடு ஏறி குறுக்க போயிடலாம்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன். சின்னப்ப ட்ரையல் இருக்குது, போகலாம். ஓகே, ஒரு சின்ன கம்மா இருக்குது. நம்ம ஏறி போகிறது ஸ்டெப்ஸு இருக்குது. நம்ம குறுக்க அப்படி வந்தோம். ஓகே, ரோடு போது வரங்க. அங்கேருந்து அப்படியே வரிசையாக இங்கே போய் இந்த மலை எண்டுக்கு போயிட்டு அப்படி வருது. நம்ம இப்படியே போகலாம். ஓகே, இந்த சப்தசுரங்கி அந்த பீக்கில் போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டில் ஏறி நல்ல மேடு. காலையிலேருந்து என்ன சோறு சம்மந்தமாக சாப்பிட்டேன். காலையில் ஒரு 4 வாழைப்பழம், ஒரு ஆப்பிள், அப்புறம் 2 பிஸ்கட், 2 சப்பாத்தி, அப்புறம் இப்போ ஒரு ஆப்பிள் வாங்கி சாப்பிட்ணும். ரொம்ப நாளாக வந்து இன்றைக்கி வாங்கி சாப்பிட்டேன். உட்காரவே மாட்டேன். உட்காரது வந்து லிஃப்ட் போகும்போது நம்ம நடந்து போகிறது தான். இந்த லிஃப்ட்டு கேட்கும்போது அந்த இதில் உட்கார்றது தான். நடந்துக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு காரணம் மழை பெஞ்சால் நம்ம டயர்டாகவே மாட்டோம். டயர்டாகவே இல்லை நான். ஆனால் நமக்கு இந்த வெயில் சுத்தமாக பிடிக்காது. இப்போ 2 நாளாக மழை இல்லை, வெயில் சவட்டி எடுக்குது. இந்த நம்ம ஊர் வெயிலை விட இங்கிட்டு கொஞ்சம் டேஞ்சர். இந்த சைடு பூரா இனி போக போக வெயில் டைரெக்டாக அடிக்கும் நம்ம மேலே, ரொம்ப டேஞ்சர். இப்போ இன்றைக்கெலாம் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். மழை பெஞ்சால் நம்மளுக்கு டயர்டே கிடையாது, சோறு தண்ணியே தேவை கிடையாது. மலை ஏறும்போதும் சரி, உருட்டுத்தனமாக ஏறலாம், சக்குன்னு நம்மளை நல்லா டயர்டாக்கிடும். இருந்தாலும் அடங்க மாட்டேனா. கிளம்பலாம். அந்த உட்கார டயத்தையும் நம்ம சாப்பிட்றத கன்வெர்ட் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஓகே, அவ்வளோதான். அந்த ஒரு ஃபஸ்ட்டு இதை முடிக்க போகிறோம். ரோட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக இப்போ தான் 3 பேர் வர்றானுங்க. தண்ணி வேறு பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, தண்ணி சுத்தமாக தீர்ந்துருச்சு. இப்போ தான் கொஞ்சம் ரோட்டு பகுதிக்கு வந்தேன். அதில் கொஞ்சம் தண்ணி வடியுது. ஓகே, அதை பிடிச்சி குடிப்போம். கல்லுலேருந்து வடியுது. தெரியல, எந்த தண்ணியாக இருந்தாலும் குடிக்கிற நிலமையில் இருக்கேன் இப்போ நான். வெயில் புழக்குது. இதுதான் அந்த சப்தசுரங்கி பீக்கு. இது மேலே ஏறுறதுக்கு வழி எதுவும் இல்லை. ரொம்ப குண்டாங்கூராக இருக்குது. எப்படி என்னன்னு ஒன்றும் தெரியல எனக்கு. கோயில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான கோயில். 19-20,000 ரேட்டிங் போட்டிருக்கு. இதுதான் அந்த கோயில். இங்கே நம்ம ரோப்வே இருக்குது. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் நான் போகலை, எனக்கு விருப்பம் இல்லை. கூட்டமும் இல்லை, எனக்கு ஏன்னு தெரியல, தோணலை. நான் திருப்பி இங்கிட்ட ஒரு பீக்கு எல்லாம் வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு, மலை. அதுக்கு அப்படியே உள்ளே இறங்கி நடந்து போகலான்ட்ருக்கேன். ஓகே, அந்த ரோப்வே இதுக்குள்ளே ஒரு சின்ன ஃபுட் மாலு, ஒரு சின்ன மால் மாதிரி ஒரு சாப்பாட்டு கடை, இங்கே உள்ள பொருட்கள்லாம் நிறையா இருக்குது. போய் பார்க்க லிஃப்ட்லாம் இருக்குது. நம்ம அந்த ரோப்வேக்குள்ளே உள்ளே போக ஒரு இப்போ
முத்தரங்கி அந்த ஹில்ஸில் இருக்கேன். அது பக்கத்தில் ஒரு சிவன் ஸ்டாச்சு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ள ஒரு ஃபுட் மால் இருந்துச்சு. சரி அதுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஒருத்தர் கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணார். அதை பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டேன். 140 ரூபா அப்படின்ட்டு. 140 என்னோடய பட்ஜெட்டு 100 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ பக்கத்து கடைக்காரர் என்னை கூப்பிட்டுங்க வா அப்படின்ட்டு. என்ன அப்படின்ட்டாரு. இல்லை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நான் இப்போ போகிறேன் அப்படின்ட்டேன்னா உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு. இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு. அவர் உனக்கு சாப்பாடு தானே வேணும், இரு போய் உட்காரு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு இந்த வெஜ் தாலி கொடுத்துருக்காரு. எதிர்பார்க்கல, திடீர்னு கூப்பிட்டு கொடுத்தாரு. சரி நம்மளும் காலையிலேருந்து சோறு சாப்பிடலாம். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. மேலே நிறையா பேர் இருந்தால் எல்லாம் கீழே வந்துட்டானுங்க. க்ளோசிங் டைம் என்னன்னு தெரியல. அப்படியே இங்கிட்ட ஒரு பள்ளத்தாக்கு, அப்படியே டபக்குன்னு மழை, டபக்குன்னு அப்படியே ஃப்ளாட் ஆகிடுது. நல்லா அற்புதமாக இருக்குது இங்கே வந்து பார்க்கும்போது. ஓகே, நம்ம இது வழியாக போய் அப்படியே உள்ளே போகலாம். ஓகே, வர்சி டேம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டேம் இருக்குது. இங்கிட்ட வர்சின்ற வில்லேஜ் இருக்குது. நம்ம போகிற மலை அந்த மலைன்னு சொன்னானுங்க. போய் பார்க்கலாம். இங்கே இருக்கிறதுல அதுதான் கொஞ்சம் அவசரமாக இருக்குது, அதுவாக தான் இருக்கும். இங்கே உள்ளவங்கெல்லாம் வித்தை காமிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை தான், பண்ணினேன். இப்போ ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. ட்ரை பண்ணுவோமா? ஏன்னா நம்ம கையில் ஆல்ரெடி கொஞ்சம் இதாக இருக்குது. ஐயோ ஆடா, எல்லாரும் வித்த காமிக்கிறாங்க. இங்கே உள்ள எல்லாரும் இங்கே உள்ள கிராமத்தார்கள். நம்ம வந்தோடனே இந்த அண்ணன் ஒருத்தர் தான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிறாரு. நம்மளுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி. இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியல. பயங்கர ஃபன்னு தான். எல்லாம் ரவுண்டு வெட்டி நம்மளை விசாரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்கூலில் இருந்தான் பல பேர் வந்தாங்கல்ல. ஒரு ஆள் வயா வீட்டில் போய் சாப்பிட்லாம் தூங்கலான்னு சொல்லி கையோட பேக்கேக்கில் அள்ளி போட்டு கூப்பிட்டுன்ட்டார். நம்ம பனுசுராவில் ஒரு அண்ணன் தூக்கிட்டு போனார்ல, அந்த மாதிரி பேக்கேக்கில் ஆளுக்கு ஒரு ஆள் தூக்கிட்டு கிளம்பி வா அப்படின்ட்டானுங்க. சரி ஓகே, சாப்பிட்லாம். ஓகே, கொஞ்சோன்னு பால் வேறு கொடுத்துருக்காங்க. சார் ரொம்ப நாள் கழித்து குடிக்கணும்னு நினைக்கிறேன் பால். நமக்கு கொஞ்சம் கால்சியம் சத்து வேணும்.